இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய வடிவமும் புதிய கோணமுமாக அமைந்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக தொடங்குகின்ற போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருப்பது கடவுள் தான். அந்த ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதத்தோடு நாம் தொடங்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி தான். நிச்சயமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்திலும் சரி எண்ணத்திலும் சரி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த விதத்தில் புதிதாக ஒரு யூடியூப் சேனல் உங்களை தொடங்கி அதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்தாலும் அது கடவுளுடைய மகிமைக்காக, ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், இஃப் அட் ஆல் இட் இஸ் a greater glory of God, surely there will be a success and there will be a happiness and cheerfulness to all the humanity. மனித சமூகத்திற்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி கடவுளுடைய திருப்பெயரால் தொடங்குவது. அந்த விதத்தில் தான் புதிய ஒரு யூடியூப் சேனலை உங்களிடத்தில் கொண்டு வருவதிலும் அறிமுகம் செய்வதிலும் தொடர்ந்து பயணிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இந்த புதிய யூடியூப் சேனலுடைய பெயரானது விங்ஸ் ஆஃப் கிரேஸ் என்று வைத்திருக்கின்றோம். விங்ஸ் ஆஃப் கிரேஸ், இந்த இரண்டு வார்த்தைகளுடைய தொகுப்புகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகளாக கூட இருக்கலாம். ஒன்று விங்ஸ், சிறகுகள். ஆக அன்புக்குரியவர்களே, அழகாக திருவிவிலியத்தில் சொல்லப்படும் சிறகுகள் நிழலில் என்னை காத்தருளும் என்று தாவீது ஆசிரியர் சொன்னது போல, ஆண்டவருடைய அந்த சிறகுகளால் நாம் காக்கின்றபடி, அல்லது அந்த சிறகுகளின் போர்வையில், அந்த சிறகுகளின் பராமரிப்பில், ஆண்டவருடைய சிறகுகளால் நம் கண்ணின் கருமணி போல நம்ம பாதுகாத்து வழிநடத்த கடவுள் எப்போதும் அவர் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கு. அதனால தான் விங்ஸ் ஆஃப் கிரேஸ், அருள் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு இருக்கிறது. புனித பவுலடியாருக்கு ஆண்டவர் அழகாக சொல்வார், என் அருள் உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்கிறார். அதே போல் கப்ரியேல் சம்மனஸ் கூட அன்னையை வாழ்த்துகின்ற உச்சபட்சமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்த மரியே வாழ்க. இது ஒன்று தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அது கிடைக்காமல் நம்முடைய பலவீனத்தினாலும் பிழைகளாலும் குறைகளாலும் தள்ளிப்போவதாக ஒன்றாக கூட இருக்கலாம். ஆக அந்த ஒன்றுக்காக தான் நாம் ஏங்குகின்றோம், வாழ்கின்றோம், வளர்கின்றோம், கடவுளை நாடுகின்றோம். அருளுக்காய் கடவுளுடைய அருள் தான் நம்மை வழிநடத்துகிறது. ஆக விங்ஸ் ஆஃப் கிரேஸ், அருளின் சிறகுகள் என்று தமிழில் இவ்வாறு நாம் மொழிபெயர்க்கலாம். ஆக கடவுளுடைய அருளின் தன்மையினால், கடவுளுடைய அருளின் ஆசிரியனால் இந்த திருப்பெயரை தாங்கிய புதிய யூடியூப் சேனலை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக அருளின் சிறகுகள், இதன் வழியாக பாடல்கள், சிறு கதைகள், பிறகு மறைவுரை சிந்தனைகள், பிறகு அருளுரைகள், சிந்திக்க தியானிக்க என்ற பல விஷயங்கள், புனிதர்களை பற்றிய தேடல்கள், ஆக கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் இறையியல் சிந்தனைகள், ஆக நம்முடைய நல்வாழ்வுக்கு நகர்த்தக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து, அது சில நேரங்களில் 1 நிமிடமாகவும் இருக்கலாம், அல்லது 3 நிமிடமாக அமையலாம், அல்லது 5 நிமிடங்களாக இருக்கலாம். குறுகிய நேரத்தில் எப்படி உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக வருகை தந்து கடவுளுடைய அருளை பெற வைக்க என்னென்ன முயற்சிகள் தேவையோ அதையெல்லாம் எடுப்பதற்கான ஒரு அழகான ஒரு ஓட்டம். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம் என்ற சிந்தனையில் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், பல பேருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் இது ஒரு நற்செய்தி பணி இல்லையா? நாம் கடவுளை நாம் விரும்புகிறோம் என்றால் அந்த கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சிறு வயதிலெல்லாம் ஒரு அழகான ஒரு நிகழ்வு நம்முடைய கிராமங்களில் நடந்து கொண்டு இருக்கும். அதாவது பூம்பும் மாட்டுக்கார் என்று சொல்வார்கள். காலையில் எழுந்தவுடன் அவர் சொல்வார், இன்று நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்குது. அது உண்மையோ பொய்யோ, அன்றைக்கு அவர்தான் ஒரு நற்செய்தியின் பணியாளராக அதிகாலையில் வந்து நிற்பார். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது சொல்வார். ஆக அவர் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், இந்த வார்த்தைகள் தான் அந்த வீட்டுக்கும் சரி அந்த தெருவுக்கும் சரி ஒரு உற்சாகத்துக்கு இருக்கும். அதுபோல தான் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பூம்பும் மாட்டுக்காரன் போல பல பேருக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கும் நற்செய்தி நாம் அறிவிப்போம் என்று தான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆக வாருங்கள், இந்த சேனலுக்குள்ளாக நீங்கள் பயணிக்க உங்களை அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பல பேருக்கு இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.